அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அளவற்ற அருளாளனும் நிகழற்ற அன்புடையுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒரு சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்கு அடிப்படையாக இருப்பது இந்த சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொரு தனி மனிதனுடைய முன்னேற்றம் தான் ஒரு சமுதாயத்தின் முன்னேற்றம். அதற்கு என்னவெல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்பதை குறித்து தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் பொதுவாக முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கிற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் வாழ்க்கையில் தோல்விகள் என்பது இருக்கத்தான் செய்யும். தோல்வியே இல்லாத வெறும் வெற்றி படிக்கட்டுகளை மட்டுமே கடந்து செல்லுகிற மனிதர்களை நம்மால் என்ன செய்ய பார்க்க முடியாது. அப்போ தோல்விகள் ஏற்படும் பொழுது துவண்டு விடக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். தோல்வி ஏற்பட்டுச்சுன்னா மனிதனுடைய இயல்பு இனி அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான் மனிதனுக்கு அந்த எண்ணம் சிந்தனை எல்லாம் வந்துடும். சைத்தானும் அந்த எண்ணத்தை போட்டு என்ன செஞ்சிருவான், பலவீனப்படுத்திடுவான். நீ அவ்வளோதான், நீ லாய்க்கு இல்லாதவன், உன் வாழ்க்கை அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி எண்ணங்களின் சிந்தனைகளை விதைக்கும் பொழுதும் சுற்றமும் சூழலும் அதற்கேற்ற மாதிரி பேச ஆரம்பிச்சோம். நம்ம சுற்றி உள்ள எல்லாரும் என்ன செஞ்சுருவாங்க, அதையே மைய கருவாக வச்சு பேச ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம மன உளைச்சல் ஏற்பட்டு தோல்வியை கண்டு பயம் ஏற்பட்டு முன்னேற்றத்திற்கான பெரும் தடையாக என்ன செஞ்சிடும், அந்த செயல் மாறி. அப்போ இறைவன் மனிதனுக்கு உலகத்தில் ஒரே மாதிரி எல்லாத்தையும் வச்சிருக்கிறதில்ல. ஏறுமுகமும் இருக்கு, இறங்கு முகமும் இருக்கு. உயர்ந்த இடத்துக்கு போகிறவங்களும் இருக்கிறாங்க. போய்கிட்டே இருக்கும்போது சில இடத்துல சறுக்கி விடுவாங்க, அங்கேருந்து எந்திரிச்சு திரும்ப மீண்டும் போகும். அப்போ தோல்வியை ஏற்கிற மனப்பக்குவம், தோல்வி இருக்குல்ல, வெற்றியை மட்டுமே ரசிக்கிற மனம் இருந்துச்சுன்னா தோல்வியை கண்டு பயம் வந்துடும். தோல்வியை ஏற்கிற மனப்பக்குவம் இருக்கும் பொழுது வெற்றி படிக்கட்டு ரொம்ப இலகுவாக இருக்கும், முன்னேற்றத்துக்கு தடையே இருக்காது. அதை இறைவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமுறை குர்ஆன்ல நமக்கு எப்படி சொல்லி காட்டுறானா, வல நபுலுவன்னக்கும் ஃபீ ஷைஇன் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வ ஸமராத் வ பஷ்ஷிரி ஸாபிரீன். நிச்சயமாக நாம் உங்களை ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் பொருட்கள், உயிர்கள், விளைச்சல்கள் ஆகியவற்றை இழப்பினாலும் நாம் உங்களை சோதனை செய்வோம். பொறுமையுடையவருக்கு நபியை நன்மாராயம் கூறுகிறார்கள். தோல்வியை இறைவன் உலகத்தில் மனிதனுக்கு ஏற்படுத்துவானா, அந்த தோல்வியினால் மனிதனுக்கு பயமே உண்டாயிடும். எதனாலெல்லாம் இறைவன் சோதிப்பேன்னு சொல்றா, ஓரளவு அச்சத்தாலும் உள்ளம் பயந்து நடுங்கும், பசியாலும் நாம் சம்பாதித்த பொருட்களை செய்யக்கூடிய இழப்பினாலும் உயிரை எடுத்து சோதிப்பான், விளைச்சல்களை அழிச்சு சோதிப்பான். இதனால நம்ம உங்களை சோதனை செய்வோம், நீங்க பொறுமையா. இது எல்லாமே நமக்கு எது, நம்மை சுற்றி வாழுகிற நமக்கு நெருக்கமானது, முன்னேற்றத்திற்கான அடித்தளமாக இருக்கிறது. இவைகளெல்லாம் ரப்புல் ஆலமீன் உங்களை நான் சோதிப்பேன்னு சொல்றான்னா, உடம்போடாத எந்த உள்ளமும் வலுப்பெறாது அப்படிம்பாங்க. உடம்போடப்படாத எந்த உள்ளமும் வலுப்பெறாது. நம்ம வெறும் வெற்றிகளை மட்டுமே ஒரு மனிதன் சந்தித்து கொள்வதா தோல்வியின் வலி என்னன்னு தெரியாமல் போயிடும். எப்போவுமே வெளிச்சத்திலேயே கரண்ட் இருந்துக்கிட்டே வச்சுருவீங்க, இருட்ட தெரியுமா மனுஷனுக்கு? சூரியன் ஒன்று இருக்கும்போது இரவன் ஒன்று இருக்குல்ல, பகல் ஒன்று இருக்கும்போது இரவு ஒன்று இருக்கு. இருள்னா என்னன்னு மனுஷனுக்கு தெரியும், பகல்னா என்னன்னு தெரியும். இப்போ இறைவன் எல்லாத்தையும் மாறி மாறி செய்திருக்கிறான். எல்லாத்தையும் நம்ம மாறி மாறி வர செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரப்புல் ஆலமீன் நமக்கு உலகத்தில் படைக்கப்பட்ட படைப்பினங்களை கொண்டு நமக்கு அறிவுறுத்துகிறான். எதுவுமே ஒரே மாதிரி இருக்கல. பகலாவே 24 மணி நேரம் இருக்கிறது இல்லை, இரவாவே 24 மணி நேரம் இருக்கிறது இல்லை. அப்போ மனிதனுடைய வாழ்வில் முன்னேற்றமும் வரும், தோல்வியும் வரும். முன்னேற்றத்தை கண்டு மனிதன் சந்தோஷப்படுவதும், தோல்வியை கண்டு பயந்து ஒதுங்கி விடுவதும் நம்முடைய முன்னேற்றத்துக்கு பெரிய தடையாயிடும். அதே மாதிரி தோல்வி ஏற்படும் போதும் அந்த தோல்வியை ஏற்கணும், இப்படியெல்லாம் வருங்கிறான் ரப்புல் ஆலமீன். பொருட்களை கொண்டு சோதிப்போம். நீ முன்னேற்றம்னா பொதுவாக உலகத்தில் என்ன நினைப்போம், சம்பாத்தியத்தை மட்டும்தான் நினைப்போம், காசு பணத்தை சேர்த்து வச்சுருந்தோம், இன்னைக்கு விட்டுட்டோம் அப்படின்னு நினைப்போம். அது மட்டும் இல்லை,
உயிர் நம்மோடு வாழ்ந்தவர்களை இழந்திருப்போம். நாம் சம்பாதித்த விளைச்சல்கள் நமக்கு முன்னாடி கண்ணுக்கு முன்னாடி அழிஞ்சு போயிருக்கிறத சொல்றார் ரப்புல் ஆலமீன். அப்போ பசியால கொண்டு சோதிப்போம், பயத்தை கொண்டு சோதிப்போம், வாழ்வியலையே நான் கேள்விக்குறி ஆக்குங்க அப்படின்னா அப்போ இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது ஏற்கிற மனப்பக்குவம் தான் வெற்றிக்கான அடித்தளம். இப்படிப்பட்டவர்களை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார், அல்லதீன இதா அசாபத்தும் முசீபத்தும் காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். பொறுமை உடையோரையாகிய அவர்களுக்கு துன்பம் ஏற்படும் போது நிச்சயமாக நாம் அல்லாஹ்வுக்கே உரியவர்கள், நிச்சயமாக நாம் அவனிடமே திரும்பி செல்வோம் என்று கூறுவார்கள். இந்த உலகத்தை என்ன செய்ய மாட்டாங்க, தோல்வியை கண்டு பயப்படாமல் இந்த தோல்வியை ரப்பு கொடுத்தான் என்று நினைப்பார்கள். அவன் தான் கொடுத்தான், அவன் தான் எடுக்கிறான் என்று அவர்கள் சொல்லுவார்கள். உலாயிக்க அலைகும் சலவாத்து ரப்பிஹி வரஹம்மா உலாயிக்கு ஹுபுல் முகத்தூன். இத்தகையோர் மீதுதான் அல்லாஹ்வுடைய அவர்களுடைய இறைவனின் நல்லாசியும் நற்கிருபையும் உண்டாகின்றன. இன்னும் இவர்கள் தான் நேர்வழியை அடைந்தவர்கள். யார் இந்த தோல்வியை ஏற்றுக்கொள்கிறார்களோ, அதை கடந்து போகிறார்களோ, பொறுமையாக இருக்கிறார்களோ, அவர்களுக்கு என்ன இருக்கு, அல்லாஹ்வுடைய நல்லாசி இருக்கிறது, நற்கிருபை இருக்கிறது என்று ரப்புல் ஆலமீன் சொல்றான். சொல்லிட்டு ஒரு சொல்யூஷன் எல்லாருக்கும் ஒரு என்ன செய்யறான், தோல்வி ஏற்பட்டுருச்சு, நீ என்ன செய்யணும் அப்படின்னா ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ். நம்பிக்கை கொண்டோரே, பொறுமையுடனும் தொழுகையுடனும் இறைவனிடம் உதவி தேடுங்கள். இன்னல்லாஹ மா ஸாபிரீன். பொறுமையானவன் அல்லாஹ் இருக்கிறான் என்று ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறான், தோல்வி ஏற்பட்டுச்சுல அதை ஏற்றுக்கொண்டு நீ தொழுது என்னிடத்தில் உதவி தேடு, பொறுமையாது, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று ரப்புல் ஆலமீன் நமக்கு மன ஆறுதலையும் உள்ள வலிமையும் ஏற்படுத்துகிறான். அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம்னா இந்த ஒரு பண்பு வரும் பொழுதுதான் முன்னேற்றத்துக்கு தடையே இருக்காது. முன்னேற்றம் எப்போ நம்ம அடைவோம் அப்படின்னு சொன்னால், தோல்வியை கண்டு அஞ்சாத மக்களால் மட்டுமே அடுத்த படிக்கட்டை மிதித்து ஏற முடியுமே தவிர, தோற்றுவிட்டோம் என்று துவண்டு விட்டால் மொத்த வாழ்க்கையும் சூனியமாக ஆகிவிடும் என்பதை நாம் புரிந்து கொண்டு தோல்வியை ஏற்கிற மனிதர்களாகவும் அதை கடந்து செல்பவர்களாகவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் நம்மையும் ஆக்கி அருள்புரிவார்கள் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹர்தவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.